தோஷம் இல்லாத சுத்த ஜாதகத்தையும் தோஷம் உடைய வலுவான ஜாதகத்தையும் திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நம்பக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தில் வாழ்க்கை துணைவரின் ஜாதகத்தில் வாழ்க்கை துணைவரை மட்டும் அல்லாது அவரது தாய் தந்தையரின் நேர்மறையான உறவை கொண்ட கிரக பலம் அமைப்பை கண்டறிந்து திருமணம் செய்ய வேண்டும். ஓர் மணமகள் ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் பலம் குறைவாக இருக்கும் பொழுது அவளது புத்திஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பலம் கண்டறிந்து இருவருக்குள் இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் ஜாதகத்தை தான் இணைக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு பெண் அதிகாரம் மிக்க சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு ஆண்மகனின் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் பொருந்தும் என்று சொல்வார்கள். ஆனால் திருமணம் செய்யக்கூடாது. ஏனெனில் ஆண் ராசி பெண் ராசியில் இருந்து அஷ்டமத்தில் வருவதாலும் மேலும் பூரம் நட்சத்திரத்தின் விலங்கு குணம் எலியாகவும் ரேவதி நட்சத்திரத்தின் விலங்கு குணம் யானையாகவும் வருவதனால் ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகள் இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை என்றால் எலியையும் யானையையும் திருமணம் செய்யக்கூடாது. அரங்கம் அதிரட்டுமே, கரங்கள்